முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய 48 நாள் தைப்பூச விரதம் வர டிசம்பர் 15 தொடங்கி ஜனவரி 31ஆம் தேதியோட நிறைவடையுது. பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூசம். இந்த 48 நாள் விரதத்தை யார் கடைபிடிப்பாங்கன்னா, பழனிக்கு பாத யாத்திரை போறவங்க, முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கிறவங்க தான் இந்த 48 நாள் விரதத்தை கடைபிடிப்பாங்க. எதற்குனா உடலையும் மனதையும் தயார்படுத்துவதற்காக தான். காவடி எடுக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சில பேரெல்லாம் உடம்பெல்லாம் அழகு குத்திட்டு வேல்காவடிலாம் எடுப்பாங்க. அதற்காக உடலை தயார்படுத்துவதற்காக தான் இந்த 48 நாள் விரதத்தை எடுப்பாங்க. இந்த 48 நாளும் எளிமையான சைவ உணவு எடுத்துட்டு வெறும் தரையில படுத்துட்டு மனசெல்லாம் முருகப்பெருமானை மட்டும் நினைச்சிட்டு தைப்பூசம் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கிறப்ப அவங்களுக்கு அந்த சுமையே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அழகு குத்துறப்ப ஏற்படுற காயங்களுமே அவங்களுக்கு இருக்காது. இதுதான் இந்த 48 நாள் விரதத்தை கடைபிடிப்பதற்கான முக்கியமான காரணம். அதை விட்டுட்டு இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா சோஷியல் மீடியாவில் முருகப்பெருமானோட அருள் கிடைக்கணுமா, நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறணுமா, தைப்பூசத்துக்கு இந்த 48 நாள் விரதம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்காங்க. விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது தப்பு கிடையாது. ஆனால் எதற்காக அந்த காலத்தில் விரதம் இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்குங்க. 48 நாள் தைப்பூச விரதம் அப்படிங்கிறது இதற்காகத்தான் வகுத்து வச்சது. மற்றபடி நார்மலாக இருக்கிறவங்க தைப்பூசம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்தாவே போதும். நீங்கள் கடுமையான பிரச்சனைகள் இருக்கீங்க, அதுலேருந்து வெளியே வரணும்னா முருகப்பெருமானுக்கு வருஷத்தில் இருக்க 365 நாளில் எந்த 48 நாள் வேணா நீங்க விரதம் இருக்கலாம். தைப்பூசத்துக்கு தான் 48 நாள் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இப்பெல்லாம் முருக பக்தர்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்குறாங்க. இந்த விரதம் இருங்க, அந்த விரதம் இருங்க, அப்போதான் முருகப்பெருமான் உங்களுக்கு அருள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது. உண்மையான பக்தியும் ஒழுக்கமான வாழ்க்கையும் எல்லோரிடத்தும் அன்பும் வைத்து பாருங்க, உங்க வாழ்க்கை எப்பயுமே நல்லா இருக்கும். நம்ம தாத்தா பாட்டி அம்மாவெல்லாம் எடுத்துக்கோங்க, கோவிலுக்கு போவாங்க, ஒரு சூடம் ஏற்றுவாங்க, வீட்டில் ஒரு எளிமையான வழிபாடு செய்வாங்க, அவ்வளோதான். அவங்களோட கஷ்டத்தையெல்லாம் முருகப்பெருமான் போக்காமையாக இருந்தார், இல்லை அவங்க அந்த தீபம் இந்த தீபம் அப்படின்னு ஏற்றுனாங்களா? அதனால் உங்களுக்கு எந்த வழிபாடு சிறந்தது, எந்த விரதம் உகந்தது அப்படிங்கிறத பகுத்து ஆராய்ந்து அப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பே சிவம்.